கனடாவில் போலீசாரின் தவறால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையில் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தான் இலங்கையின் பிரபல அழகுக்கலை நிபுணர் ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார். அதாவது சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அவர் ஒரு நிகழ்வை அறிமுகப்படுத்தி நடாத்தி இருக்கின்றார். அந்த நிகழ்வில் தொப்புளில் பன்ரொட்டி வைத்து சாப்பிடுவது, மது அருந்திவிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுவது, குழந்தைகளுக்கான பால் போத்தலில் வியர் குடிப்பது, இவ்வாறான பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஒழுங்கமைத்திருக்கின்றார். அது தொடர்பாக தற்பொழுது கடும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக பெண் குளிப்பதை காணொலியாக பதிவு செய்து அந்த பெண்ணின் நண்பிக்கு ஒருவர் அனுப்பி இருக்கின்றார். தமிழர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறான ஒரு இழிவான செயலை செய்திருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கனடாவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அந்த சம்பவத்திற்கு போலீசார் தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி கனடா பிரம்டன் நகரிலே யாழ்ப்பாணம் பலாலியைச் சேர்ந்த 30 வயதான நபர் ஒருவர் நடந்து சென்றிருக்கின்றார். அப்போது அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மயக்கம் ஏற்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்திருக்கின்றார். அந்த தொடர்ச்சியாக போலீசார் அந்த இடத்துக்கு சென்ற நிலையில் அவர் மது போதையில் விழுந்திருப்பதாக கருதி அவரிடமிருந்து தண்டப்பணத்தை அறவிடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாகத்தான் நோயாளர் காவு வண்டி அழைத்து அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதன் பின்னரும் அவர் மது அருந்தி இருப்பதாக கூறிய நிலையிலே அங்கு அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தாமதமாகி இருக்கிறது. அதற்கு பிறகாகத்தான் அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அதற்கு பிறகாக மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் குறித்த நபர் மது அருந்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாகத்தான் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதுவிட குறித்த நபர் உயிரிழப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாகத்தான் அவருக்கு கனடிய பிரஜா உரிமை வழங்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. அதுவிட அவர் உயிரிழப்பதற்கு முன்பாக அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கிய நிலையில் தற்பொழுது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவருக்கு இன்னும் கனடிய பாஸ்போர்ட் அதாவது கடவுச்சீட்டு வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக அவரது சடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதா அல்லது இலங்கையில் இருக்கின்ற அவரது குடும்பத்தை கனடாவுக்கு எடுப்பதா என்பது தொடர்பான குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கனடா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே போலீசாரின் தவறான புரிதலால் சிகிச்சை தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. தற்பொழுது இது தொடர்பாக பலரும் போலீசாருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையில் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு நிகழ்வுகள் நடாத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் சிங்கள பகுதிகளில் கோலாகலமாக பல நிகழ்வுகள் தற்பொழுது வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் பிரபலமான அழகுக்கலை நிபுணரும் சமூக ஊடகம் மூலம் பிரபலமானவருமான சந்திமால் ஜெயசிங்க எனப்படுகின்ற நபர் இந்த சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். அவர் தன்னுடன் நெருங்கி பழகின்ற இளைஞர்கள் ஜோதிகளை அழைத்திருக்கின்றார். அதை விட முக்கியமாக பியூமியை அழைத்திருக்கின்றார். அங்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் தொடர்பாகத்தான் தற்பொழுது விமர்சனம் எழுந்திருக்கின்றது. முக்கியமாக அந்த நிகழ்விலே தொப்பில் மீது பன் ரொட்டியை வைத்து உள்ளுவது, அதுவிட குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகின்ற பால் போத்தலில் பியரை ஊற்றி குடிப்பது, மது அருந்திவிட்டு ஓட்ட போட்டியில் ஈடுபடுவது, இவ்வாறான நிகழ்வுகளை அவர் செய்திருக்கின்றார். எனவே சிங்கள கலாச்சாரத்திற்கு புறம்பான நிகழ்வுகளை அவர் செய்திருக்கின்றார். சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிங்கள பாரம்பரிய நிகழ்வுகள் தான் நடாத்தப்படுவது. ஆனால் அதனை சீர்குலைக்கின்ற வகையிலும் அதனை கேலிக்குள்ளாக்குகின்ற வகையிலும் அதனை மீறுகின்ற வகையிலும் குறித்த அந்த பிரபலம் இவ்வாறான ஒரு நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்து நடாத்தி இருக்கின்றார். இது தொடர்பாக தற்பொழுது கண்டனங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த வகை இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருப்பவர் இலங்கையின் சிங்கள மொழி நடிகையான தில்கானி ஏகநாயக்க எனப்படுகின்ற நடிகை தான் இவ்வாறு இதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் அந்த நடிகை மீதே அவதூறுகளை பரப்புகின்றார்கள். நீங்கள் சிங்கள திரைப்படத்தில் நடித்ததை விடவா அவர்கள் செய்து விட்டார்கள், நீங்கள் திரைப்படத்தில் நடித்த காட்சிகள் என்பது இதை விட
மோசமானது. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி இதற்கு கருத்து சொல்லலாம் என்று நடிகைக்கு எதிராகவும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும், எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த புத்தாண்டு காலங்களில் அவர்களது பாரம்பரிய நிகழ்வுகளை நடாத்துவதுதான் வழக்கம். அந்த வகையில் சமூக சீர்கேடான நிகழ்வுகளை இவர்கள் ஒழுங்கமைப்பு செய்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை பரவலாக அனைவருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணம் சாவச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாவச்சேரி பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பார ஊர்தியும் மோதியே இந்த விபத்து பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார ஊர்தியின் சாரதியை போலீசார் கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக இன்று காலை செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த விபத்தில் செல்வம் ரோபின் எனப்படுகின்ற யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த நபர் தான் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக, கொழும்பிலே பெண் ஒருவர் குளிப்பதை காணொலியாக பதிவு செய்து அந்த பெண்ணின் தோழிக்கு அனுப்பிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னிலையில் அவர் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வருகின்ற 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்டை வீட்டில் பெண் குளியலறையில் குளிப்பதை ரகசியமாக தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்து தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் தோழிக்கு குறித்த நபர் அந்த காணொலியை அனுப்பி வைத்திருக்கின்றார். இது தொடர்பாக பெண்ணின் தோழி சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு, அந்த காணொலியில் இருக்கின்ற பெண்ணுக்கு தொடர்பான தகவலை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக குறித்த காணொலியை பதிவு செய்த நபரின் வீட்டுக்கு, அதாவது அயல் வீட்டில் இருக்கின்ற அந்த நபரின் வீட்டுக்கு சென்று அந்த நபருடன் முரண்பட்டிருக்கின்றார். அந்த நபரின் தொலைபேசியை வாங்கி அடித்து உடைத்திருக்கின்றார். அதற்கு பிறகாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு 7 வசித்து வருகின்ற பெண் ஒருவரே இவ்வாறு முறைப்பாடு வழங்கியிருக்கின்றார். தொடர்ச்சியாக மருதமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த நபர் கருவாத்தோட்டம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தொடர்ச்சியாக குறித்த நபரை எதிர்வருகின்ற 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் குறித்த நபர் சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.